எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, என்ன பண்ணாலும் இந்த ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வருமானே தெரியலங்க. ட்ரம்ப் 4 வருஷம் பதவியில் இருந்துட்டு அவர் வீட்டுக்கு போறப்பதான் இந்த போர் முடிவுக்கு வரும் போல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு தாக்குதலை தான் ஈரானுக்கு எதிராக இப்ப ட்ரம்ப் நடத்திருக்காருங்க. இதோட ஒரு பின் விளைவா ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உலக பொருளாதாரத்தை நாங்க முடக்க போறோம்னு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியை அடியோட முடக்கிட்டோன்னு அறிவிச்சிருக்காங்க. அதோட சேர்த்து அந்த பகுதியில் வர கப்பல்லாம் குறி வச்சு சராமாரியே ஏவுகணைகளை வீசி தாக்கிட்டு இருக்காங்க. அதுல யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டிருக்குதுங்க. அதுல இந்தியர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்குதுங்க. அது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஈரானுக்கு எதிரான போரை நிறுத்தணுன்ற எண்ணம் ட்ரம்ப்புக்கு இல்லவே இல்லை போலங்க. ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அந்த ஒப்பந்தத்தையும் இப்போ கிழிச்சு போட்டுட்டு ஈரானுக்கு எதிராக கடந்த 4 நாளைக்கு மேலே கடுமையான ஒரு தாக்குதலை ட்ரம்ப் நடத்திக்கிட்டு இருக்காருங்க. ஜூலை 3 ஜூலை 7, 2026 அந்த ஒரு 7 நாளுக்குள்ளார ஈரானோட அதி உயர தலைவராக இருந்த அயத்துல்லா அலி காமேனி அவர்களோட உடல் பல கோடி ஈரான் மக்களோட கண்ணீரோட நல்லடக்கம் செய்யப்படுதுங்க. அந்த நாட்டோட உச்ச தலைவராக திகழ்ந்துட்டு இருந்த காமேனியோட இறுதி சடங்கு நடந்துட்டு இருந்த அந்த நேரத்தை அப்பயே அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக திரும்பவும் தாக்குதலை தொடங்கினாங்க. ஜூலை 7, 8 தேதிகளில் ஈரான் ஹார்மோஸ் கடல் பகுதியில் அமெரிக்காவோட ஒரு சரக்கு கப்பலை தாக்கிட்டாங்க. அதனால ஈரான் நாட்டில் இருக்கிற 90 இடங்களை குறி வச்சு நாங்கள் தாக்குதல் நடத்துறோம்னு அமெரிக்காவோட சென்காம் அறிவிச்சாங்க. வெறும் மிரட்டலான ஒரு அறிவிப்பா மட்டும் இல்லாம ஈரான் நாட்டில் கடுமையான ஒரு தாக்குதலை அமெரிக்க கடற்படையும் அமெரிக்க விமானப்படையும் ஒருங்கிணைஞ்சு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அமெரிக்கா வல்லரசு எண்ணத்தோட தாக்குதல் நடத்த போகும்போது பதிலுக்கு எங்களால பெருசா தாக்குதல் நடத்த முடியல, நாங்க போரை நிறுத்திக்கிறோம், சரணடைகிறோம்னு அந்த ஒரு முடிவுக்கு போகக்கூடிய நாடாக ஈரான் இப்ப வரைக்கும் இருந்ததே கிடையாதுங்க. நீ என்ன அடிச்சா நான் பதிலுக்கு திரும்ப அடிச்சே தீருவேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவோன்னு சொல்லக்கூடிய நாடா தான் ஈரான் இப்ப வரைக்கும் மத்திய கிழக்குல இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ராணுவ கட்டமைப்பு தான் அந்த நாட்டை 37 வருஷமா ஆட்சி நடத்தின அயத்துல்லா அலி காமேனி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாருன்னு பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சுட்டி காட்டுறாங்க. அதோட வெளிப்பாடாதான் அமெரிக்காவோட குண்டு வீச்சினால சுப்ரீம் லீடரா இருந்த காமேனி இல்லாமக்கப்பட்டாலும் அந்த நாடு கடந்த 100 நாளைக்கு மேல அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், காமேனியோட இறுதி சடங்கு நடந்துட்டு இருந்த வேலையில தான் ஏதோ காரணத்தை சொன்ன ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக மீண்டும் போரை தொடங்கினாரு. அப்படி தொடங்கப்பட்ட போர் மத்திய கிழக்கு பிராந்தியத்துல கடந்த 5 நாளைக்குள்ளார எந்த அளவு மோசமான பேரழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுன்னா, ஹார்மோஸ் நீரிணைன்னு அழைக்கப்படுற அந்த ஒரு கடல் வழி வர்த்தக பாதையும் இப்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன் பேராபத்துக்கு உண்டான ஒரு இடமாவும் அது மாறி இருக்குது. ஜூலை 13, 14 தேதிகளில் ரஷ்யா ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா எப்படி ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல ஃபர்ஸ்ட் எதை காலி பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா, அவங்களோட வெப்பன்ஸ் எந்த அளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த ஸ்டாக் ஃபைல்ஸை தாக்கி அடிச்சாதான் ஈரானால தொடர்ந்து சண்டை போட முடியாது. ஈரான் எங்கெல்லாம் ஆயுதங்களை அதிகமா வச்சிருக்காங்களோ அந்த இடத்த குறி வச்சுதான் அமெரிக்க ராணுவம் அதிகமா தாக்குதல் நடத்துவாங்க. அமெரிக்காவோட மாச கணக்கில் சண்டை போடுற அளவு கூட ஈரான் கிட்ட வெப்பன் ஸ்டாக் ஃபைல் அதிகமா இருந்துட்டு இருக்குதுங்க. அதுலயே அவங்க கிட்ட தாக்குதலுக்கு அதிகமா இருக்கிற வெப்பனா ஷாகித் வகை சார்ந்த அட்டாக் ட்ரோன்ஸுங்களும் அதுக்கப்புறம் பேலிஸ்டிக் மிசைல்ஸுங்களும் நிறைய இருக்குதுங்க. அந்த நாட்டை எப்படியாவது அமெரிக்காவோட வழிக்கு கொண்டு வர வைக்க முடியும்ன்றதுனால இப்ப அமெரிக்க விமானப்படை ஈரான் நாட்டில் சில முக்கியமான இடங்களை குறி வச்சு தொடர் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஈரான் நாட்டோட தெஹ்ரான், பந்தர் அப்பாஸ், குவாஷம், அதுக்கப்புறம் கார்க் தீவை குறி வச்சு அமெரிக்காவோட F-35, B-52 மாதிரியான பாமர்ஸுங்க அங்க குண்டு வீசி இருக்கிறதா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஜூலை 14 கணக்கு பிரகாரம் ஈரான் நாட்டுக்குள்ளார ஏறத்தாழ 140 இருந்து 190 இலக்கங்களை குறி வச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்குது. இதனால ஈரான் நாட்டோட வெப்பன் ஸ்டாக்குங்க பல மடங்கு குறைஞ்சிட்டு வருது. அந்த நாட்டால இதுக்கு மேலேயும் அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போட முடியாது, சீக்கிரமா அமெரிக்கா கிட்ட அவங்க சரணடைய போறாங்கன்ற மாதிரி அமெரிக்க ராணுவம் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஈரான் அடிச்சிட்டாங்க. பதிலுக்கு ரிட்டாலியேஷன் அட்டாக்னு ஈரான் எந்த மாதிரியான ஒரு தாக்குதலை அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தியிருக்காங்கன்னா, அமெரிக்கா எப்ப தாக்குதல் நடத்தினாலும் பதிலுக்கு ஈரான் அரபு நாடுகளும் இஸ்ரேலியும் டார்கெட்டா வச்சுதான் தாக்குதல் நடத்துவாங்க. இன்கேஸ் பூலோக ரீதியா அமெரிக்கா கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு பக்கத்துல எங்கன்னா இருந்துருச்சுன்னா இன்னும் சண்டை கொடூரமா இருந்திருக்கும்ன்றது தான் இங்க கலை யதார்த்தமா இருக்குதுங்க. நல்ல வேலையா ஈரானுக்கு பக்கத்துல அமெரிக்கா இல்லைங்க. பலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உட்காந்துதான் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி பலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அமெரிக்க நாடு இருந்தாலும் ஈரானுக்கு எதிராக அவங்களால சண்டை போட முடியுதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசனே ஈரானை சுத்தி இருக்கிற அமெரிக்க படைத்தளங்கள் தாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மட்டுமே அமெரிக்காவுக்கு 19 இருந்து 25 வரைக்கும் ராணுவ படைத்தளங்கள் இருக்குது. அங்க இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஹவுதி படைகளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏமன், அதுக்கப்புறம் ஈரான் நாட்டில் மட்டும்தாங்க அமெரிக்காவுக்கு படைத்தளங்கள் இல்லாம இருக்குது. இப்ப மாச கணக்கில் இந்த 2 நாடுகளுக்கு எதிராக போர் நடத்துறது மூலமா எப்படியாவது இங்கேயும் ஆட்சி மாற்றங்களை கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட அந்த 2 நாடுகள்லயும் அமெரிக்க படைத்தளங்களை கொண்டு வரணும்ன்றது ட்ரம்போட விருப்பமா இருக்குதுங்க. இப்ப கடந்த 5 நாள்ல மட்டும்
ஈரான் நாட்டில் 140க்கு அதிகமான இலக்கங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிற ட்ரம்ப் ராணுவம் அடுத்த கட்டமா உலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிற விதமா ட்ரம்ப் சர்வதேச ஊடகங்கள் கிட்ட என்ன விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாருன்னா, காமேனியோட இறுதி சடங்கப்ப அமெரிக்க அதிபராக இருக்கிற நான் உட்பட இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அதுக்கப்புறம் மொத்தம் 13 பேரை இல்லாம ஆக்குவோன்னு அந்த நாட்டு தலைவர்கள் சபதம் எடுத்திருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி ஈரானோட புரட்சிகர காவல்படை ராணுவத்து மூலமா அமெரிக்க அதிபராக இருக்கிற நான் இல்லாம ஆக்கப்பட்டா அப்பவும் காமேனி மரணத்துக்கு பழி வாங்கினதா ஈரான் சாதிச்சுட்டா அவங்க நினைக்க முடியாது. ஏன்னா அமெரிக்க ராணுவத்துக்கு நான் முன்கூட்டியே கட்டளைங்களை பிறப்பிச்சு வச்சிருக்கிறேன். ஒருவேளை அமெரிக்க அதிபராக இருக்கிற நான் கொல்லப்பட்டனா அடுத்த நிமிஷமே ஈரான் மேல இது வரைக்கும் உலக சரித்திரம் பார்க்காத அளவுக்கு அதிபயங்கரமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தும். அது கண்டிப்பா நடக்கணும்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாருங்க. இதுக்கு அடுத்ததா உலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை கொடுக்கணுன்ற நோக்கத்தோட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை இதுக்கு மேல அமெரிக்கா கட்டுப்படுத்த போது அந்த நீரிணை அமெரிக்காவுக்கு மட்டுமே சொந்தமாக போகுதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாருங்க. அந்த கடல் வழி பாதையில மற்ற நாடுகளோட சரக்கு கப்பலுங்களாம் இண்டிபெண்டா எந்த பிரச்சனையும் இல்லாம பயணிக்கும். அதுக்கு அமெரிக்க ராணுவம் துணையா நிற்கும். அதுக்கு அவங்க ஒன்றும் பெருசா பண்ண வேண்டியதில்லை. அமெரிக்காவுக்கு அவங்க கொண்டு வர சரக்கு பொருட்கள்ல இருந்து 20% வரைக்கும் வரி செலுத்தினா போதும். அந்த கடல் வழி பாதையில ஈரான் நாட்டோட புரட்சிகர காவல்படை ராணுவத்தை பத்தி மற்ற நாடுகளாம் கவலைப்பட தேவையில்ல, எல்லாத்தையும் அமெரிக்க ராணுவம் பார்த்துக்கோன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாருங்க. கடைசியா தன்னோட பேச்சில் எச்சரிக்கை விடுக்கிற விதமா ட்ரம்ப் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, இதுக்கு மேல ஈரான் அரசாங்கத்தோட அதிகாரிகளோ அவங்களோட தலைவர்கள் கிட்டலாம் பேச்சுவார்த்தைன்ற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுக்கு மேல தாக்குதல் மட்டும்தான். எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்க ராணுவம் ஈரான் போர்ல இருந்து பின்வாங்காதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ட்ரம்ப் நடத்திட்டு வர போருக்கு ஈரான் எந்த வகையில பதிலடி கொடுத்துட்டு வராங்கன்னா, ஈரானை சுத்தி இருக்கிற அரபு நாடுகளான பஹ்ரைன், குவைத், ஜோர்டான், கடைசியா ஓமன் நாட்டையும் குறி வச்சு ஈரான் சராமாரியான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த அரபு நாடுகள்ல ஈரானோட IRGC ராணுவ படை எந்தெந்த ராணுவ தளங்களை குறி வச்சு தாக்கியிருக்காங்கன்னா, ஜோர்டான் நாட்டில் அமைஞ்சிருக்கிற அமெரிக்காவோட பிரின்ஸ் சைன்ஸ் ஏர்பேஸ், அதுக்கப்புறம் பஹ்ரைன் நாட்டில் இருக்கிற அமெரிக்காவோட 5th Fleet ஏர்பேஸும் ஈரானோட தாக்குதலுக்கு இலக்கா இருக்குதுங்க. இதுக்கு அடுத்ததா குவைத், ஓமன் நாட்டில் அமைஞ்சிருக்கிற அமெரிக்காவோட ராடார் சிஸ்டத்தை குறி வச்சும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்படி 5 அமெரிக்க ராணுவ தளங்களை குறி வச்சு ஈரான் ஏவன பேலிஸ்டிக் ஆயுதங்களையும் அட்டாக் ட்ரோன்ஸுங்களையும் அமெரிக்க ராணுவம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே மீறி ஒரு சில அட்டாக் ட்ரோன்ஸுங்களும் பேலிஸ்டிக் ஆயுதங்களும் அமெரிக்க படை தளங்களை தாக்கி இருக்குதுங்க. ஈரான் தாக்குதல்ல அங்க பணியாற்றிட்டு இருந்த அமெரிக்க ராணுவ வீரர்கள்ல யாரும் உயிரிழக்கலான்னு அமெரிக்கா சொல்லியிருந்தாலும் அங்க பணியாற்றின வீரர்கள்ல பல பேர் காயமடைஞ்சிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற தி கார்டியன் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இப்ப காமேனியோட இறுதி சடங்குக்கு அப்புறம் நடக்கிற இந்த ஈரான் அமெரிக்கா போர்ல இப்ப வரைக்கும் இஸ்ரேலை டார்கெட்டா வச்சு ஈரான் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தலங்க. இனி வர காலங்கள்ல கண்டிப்பா இஸ்ரேலையும் குறி வச்சு நாங்க பேலிஸ்டிக் ஆயுதங்களையும் அட்டாக் ட்ரோன்ஸுங்களையும் நாங்க எக்கச்சக்கமா ஏவி தாக்குதல் நடத்துவோன்னு ஈரானோட IRGC ராணுவ படம் மிரட்டல் விடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அமெரிக்காவும் ஈரான் நாடும் அங்க மத்திய கிழக்கு பிராந்தியத்துல மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க போகும்போது இந்த போர்க்களத்துக்குள்ளார இப்ப ரஷ்யாவும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அமெரிக்கா நாடுங்க இப்படி மாச கணக்குல போர் நடத்திட்டு வந்தாலும் 2 நாடுகளோட சப்போர்ட்டால தாங்க ஈரான் நாடு எந்த பிரச்சனையும் இல்லாம சர்வே ஆயிட்டு வருது. ட்ரம்ப் போட்டு வச்சிருக்கிற எல்லா பொருளாதார தடைகளையும் மீறி ஈரான் வந்து அவங்களோட கச்சா எண்ணெயும் மற்ற பொருட்களையும் சீனா, ரஷ்யாவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணிட்டு வராங்க. அடுத்து 3வது ஒரு நாடா வடகொரியாவுக்கும் சப்ளை பண்ணிட்டு வராங்க. இந்த 3 நாடுகளும் எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த சொல்லாடலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஈரானுக்கு துணையா நின்றுட்டு வராங்க. ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு பக்கபலமா நிக்கிறதுனால தான் அமெரிக்கா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இப்ப வரைக்கும் ஈரான் நாட்டில் ஆட்சி மாற்றன்ற அந்த ஒரு விஷயத்தை ட்ரம்பால அடையவே முடியலங்க. இப்படியான நிலைமையில ஜூலை 13, 2026 அன்னைக்கு ஈரான் நாட்டோட தலைநகரா இருக்க தெஹ்ரான்ல அணுகுண்டே போட்டாலும் எதுவும் ஆகாத ஒரு விமானமா இருக்கிற ரஷ்யாவோட Tu-214 ராட்சத விமானம் ஈரான் நாட்டில் வந்து தரையிறங்கிருக்குது. இந்த மாதிரி ரஷ்யாவோட விமானம் மாஸ்கோவில இருந்து ஈரானுக்கு தரையிறங்கிறதுனால ஈரான் ராணுவத்துக்கிட்டையும் அமெரிக்க ராணுவத்துக்கிட்டையும் ரஷ்யா தகவல் கொடுத்துட்டாங்க, எங்களோட ஒரு விமானம் தெஹ்ரான்ல வந்து தரையிறங்குது, தப்பி தவறி கூட ஈரானுக்கு எதிரி நாடுங்க இந்த விமானத்தை குறி வச்சு தாக்குதல் நடத்தினா ரஷ்யாவோட கோவத்தை சந்திக்க வேண்டியிருக்கும், எங்களையும் போருக்குள்ளார நேரடியாக கொண்டு வந்துடாதீங்கன்னு ரஷ்யா வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அந்த காரணத்தினால இந்த விமானம் எந்த பிரச்சனையும் இல்லாம தெஹ்ரான்ல வந்து தரையிறங்கிருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த Tu-214 விமானத்தை ரஷ்ய அரசாங்கம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, ரஷ்யாவுக்கு நேட்டோ நாடுகளுக்கு இடையில போர் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப அணுகுண்டு போர் கூட வெடிக்கலாம். அந்த மாதிரியான சமயத்துல அணு கதிர்வீச்சாலையும் பாதிக்காத ஒரு விமானத்தை உருவாக்கிட்டா அதுல இருந்து ரஷ்ய அதிபர்களால போருக்கு
மக்களுக்கான கட்டளைகளை இந்த விமானத்துல இருந்தே கொடுக்க முடியுன்றதுனால இப்படிப்பட்ட விமானத்தை உருவாக்கி ரஷ்யா பயன்படுத்திட்டு வராங்க. இந்த விமானத்துல ரஷ்யாவோட டாப் அபிஷியல்ஸ்லாம் இப்ப ஈரான்ல வந்து தரையிறங்கிருக்காங்க. இது மூலமா எக்கச்சக்கமான ஆயுதங்கள் ஈரான் நாட்டுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்க போகுதுன்னு சர்வதேச ஊடகமா இருக்கிற தி சன் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்ததா ஈரான் நடத்தின ஒரு தாக்குதல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் பயணிச்சிட்டு இருந்த UAE நாட்டுக்கு சொந்தமான 2 கப்பல் கடுமையா சேதமாயிருக்குதுங்க. இந்த தாக்குதல்ல அந்த கப்பல்ல பயணிச்சிட்டு இருந்த இந்திய மாலுமி ஒருத்தர் இறந்து போயிருக்காருங்க. இதனால கொதிச்சு போன இந்தியா ஈரானோட தூதரை அழிச்சு கடுமையான கண்டனங்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. ட்ரம்ப் நடத்திக்கிட்டு இருக்கிற ஈரான் போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்துல நாங்க கொடுத்திருக்கிற QR கோடை பயன்படுத்தி உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். TNPC, SSC, ரயில்வே எக்ஸாமுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்கள் டேகடு ப்ராடக்ட்ஸாக கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்க இந்த வல்லரசு நாடுங்களாம் தேவையில்லாமல் போர் நடத்தி என்னதாங்க அப்படி சாதிக்க போறாங்க? இந்த போருங்க எல்லாத்தையும் அவங்க அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.